வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களில் 129 பேரின் சடலங்கள் மேம்பாடி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்துள்ளதாகவும் அவற்றில் 96 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயசுந்தரம் வழங்க கேட்கலாம். விஜயசுந்தரம், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்துல மிகப்பெரிய அளவுல சூழல்மலை பகுதியில நிலச்சரிவு ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது இன்று தொடர்ந்து 3வது நாளாக தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர், ராணுவம், கடலோர காவல்துறை உட்பட அனைத்து துறை அதிகாரிகளும் மீட்பு பணியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலச்சரிவு பாதிப்புல தற்போது வரை உயிரிழப்புகளின் எண்ணிக்கையானது 270 கடந்துள்ள நிலையில 200க்கும் மேற்பட்ட நபர்கள் காணவில்லை என தகவல்களானது வெளியாகி போட்டு, மேலும் மீட்கப்பட்ட உடல்களில் மேற்பாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனைக்கு 129 உடல்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும், அதுல ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என 119 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டது. குறிப்பாக உடல்கள் அந்த உடல்களின் முகங்கள் மட்டுமே சிகிச்சை நிலையில கிடைத்துள்ளதாக பிரேத பரிசோதனை செய்யப்படும் மருத்துவமனையிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்திற்கு புலம்பெயர்ந்தவர்களும் தேயிலை தோட்டத்தில் பணி செய்து வந்த நிலையில அவர்களும் அந்த நிலச்சரிவுல அதிக அளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்களது உறவினர்கள் தெரிவித்து வந்துருக்காங்க. கடந்த 2 நாட்களாகவே அவர்களது உறவினர்கள் தமிழகத்திலிருந்து நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இருந்து அதிக அளவு உறவினர்கள் இந்த தற்போது இந்த மேற்பாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் தனது உறவினர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலச்சரிவுகளை சுற்றி பலரது உடல்கள் இன்னும் கிடைக்காத நிலையில சம்பவம் நடைபெற்ற இடமான சூரல்மலை பகுதியிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலப்புரம் மாவட்டம் நிலம்பூர் போர்ச்சுகல் சாலியாற்றில் 38 உடல்கள் மீட்கப்பட்டு அவர்களது உடல்கள் நேற்று மேற்பாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள பள்ளிக்கு அருகே கொண்டு அங்கும் வைக்கப்பட்டுள்ளது. அங்கு அவர்களுடைய உறவினர்கள் அடையாளம் கண்டு கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவுகளை சுற்றி பாதிப்படைந்து தங்களது குடும்பத்தார், உறவினர்கள் தங்களது உடைமைகளை இழந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் அனைவரும் மேற்பாடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற தற்போது காங்கிரஸ் கட்சியின் வயநாடு MP ராகுல் காந்தி வரவிருப்பதாக தகவல்களானது தற்போது வெளியாகியுள்ளது.